ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு தெரியலைங்களா? எதுவுமே வீட்டில் இல்லைங்களா? தண்ணியும் இட்லி மாவும் மட்டும் போதுங்க. சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே கொதித்து வரட்டும். இந்த டைமில் வீட்டில் இருக்க இட்லி மாவு 2 கரண்டி அளவு ஊற்றிக்கிட்டேன். கைவிடாமல் நல்லா கட்டி ஆகிற வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கட்டியான உடனே 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். இந்த பதத்தில் இருக்கிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ஆறி வரட்டும். பாருங்கள், இதே போல் நல்லா ஆறின பிறகு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி, கேரட், வெங்காயம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கூடவே இஞ்சி, மிளகு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வடை மாவு பிசைவோம் இல்லையா, அதே போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாவில் வடையுமே செய்யலாம், சூப்பராக இருக்கும். எண்ணெய் காய வச்சுட்டு தட்டி போட்டோம்னா அழகாக ரெடி ஆகிடும் வடை. நான் இன்றைக்கி உருண்டை மாதிரி தான் செய்கிறேன். இட்லி தட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் துணி போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி இதே போல் வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி போட்டு மூடிடலாம், இருக்கட்டும். 3லேருந்து 4 நிமிஷம் வரையிலும் வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே போல் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பராக இட்லி மாவில் செஞ்ச கார உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.